ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு லோன் வாங்கணும்னு நினைப்போம். நாம் ஒரு எஸ்பிஐ பேங்க்லையோ, இந்தியன் பேங்க்லையோ, கனரா பேங்க்லையோ, தேசிய வங்கியில் லோன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். இது அரசு அதிகாரிகள் தனியார் துறையில் நல்ல பொசிஷனில் வேலை செய்கிறவங்க மட்டும் தான் கொடுப்பாங்களா? இது மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், ஒரு பொட்டி கடை வச்சுருக்கேன் சார், ஒரு மிச்சர் கடை வச்சுருக்கேன் சார், ஒரு பூ கடை வச்சுருக்கேன் சார், எனக்கு லோன் கொடுக்க மாட்டாங்களா கேட்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா வங்கி ஒரு ஆவணம் கேட்பாங்க. அது என்ன ஆகும்னா வருமான வரி சான்றிதழ். இந்த வருமான வரி சான்றிதழ் எப்படி வாங்கலாம்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணாக்கா உங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஐடிஆர் எதற்காக நம்ம ஃபைல் பண்ணணும்? இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சொல்லுவாங்க ஐடிஆர்ன்றது. இந்த எதனால நம்ம பதிவு பண்ணணும், பதிவு பண்ண என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இந்த நன்மையினால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 31 வரைக்கும் வருமான வரி தாக்கல் செய்வதற்கான டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பண்ணாதவங்க ஆன்லைனில் எப்படி பண்ணணுன்றத எப்படின்றத ஃபுல் டீட்டெயிலில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். வருமான வரி ரிட்டர்ன் ஏன் தாக்கல் செய்யணும், அதன் மூலம் கிடைக்கும் பயன்கள் என்னென்ன என்பதை விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஏன் பதிவு செய்ய வேண்டுமெனா சட்டப்பூர்வ கடமையாக சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வருமான வரி சட்டத்தின்படி ஒரு நிதியாண்டில் ஒருவருடைய மொத்த வருமானம் அது வரி விதிக்கப்பட்ட வேண்டிய கட்டாய வரம்பை தாண்டினால் அவர் கண்டிப்பாக ஐடிஆர் தாக்கல் செய்ய வேண்டும். வருமான வரித்துக்கு அதிகாரப்பூர்வ சான்றாக இதை சொல்லியிருக்காங்க. இன்கம் ப்ரூஃப் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வருடத்தில் எவ்வளவு சம்பாதிக்கள் என்பதற்காக மிக முக்கியமான அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ ஆவணம் சொல்லியிருக்காங்க. வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்தால் கிடைக்கிற நன்மைகள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வரி கட்டும் வரம்புக்குள் வரவில்லை என்றாலும் பூஜ்ஜிய ரிட்டர்ன், நில் ரிட்டர்ன். எனக்கு இன்கம் 12 லட்சம் சொல்லியிருக்காங்க சார் இந்தியன் கவர்மெண்ட்டு. எந்த மந்த்லி நான் இன்கம்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் தான் சார். நான் எதுக்கு சார் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்னு கேட்பீங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நில் ரிட்டர்ன், பூஜ்ஜியம் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. தாக்கல் செய்வதன் மூலம் கூட கீழே உள்ள அனைத்து நன்மைகளும் பெற முடியும். என்னென்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வீடு கட்ட, கார் வாங்க அல்லது தனிநபர் பர்சனல் லோன் மற்றும் தொழில் கடன் பெற வங்கிகளை அணுகும் போது பெரும்பாலான வங்கிகள் உங்களிடம் கடந்த 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கான ஐடிஆர் நகலை கேட்பாங்க. அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கான டாக்குமெண்ட் கேட்பாங்க. நீங்கள் தொடர்ந்து ஐடிஆர் தாக்கல் செய்பவராக இருந்தால் உங்களுடன் கடன் விண்ணப்பம் மிக விரைவாக அங்கீகரிக்கப்படும். இது உங்களுக்கான இன்கம் ப்ரூஃப். நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலுக்கான இன்கம் இவ்வளோதான் அவருக்கு இன்கம் வருதுன்றத பேஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டு உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கும். வெளிநாட்டு விசாவுக்கும் எளிதாக கிடைக்கும். அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஐரோப்பிய நாடுகள் செல்ல நீங்கள் விசா விண்ணப்பிக்கும் போது தூதரகங்கள் உங்களின் நிதி பின்னணியை சரிபார்க்க ஐடிஆர் ஆவணங்கள் கேட்கின்றன. நீங்கள் முறையாக வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்தவர் என்பார் நீங்கள் இந்தியாவிற்கு திரும்ப வருவதற்கான வலுவான நிதியை ஆதாரமாக பார்க்கப்படுகிறது. பிடித்தம் செய்யப்பட்டவரை டிடிஎஸ் ரீஃபண்ட் திரும்ப பெறலாம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னாக்கா ஐடிஆர் ஃபைல் பண்ணது மூலமாக டிடிஎஸ் அமௌண்ட் வாங்க டாக்ஸ் டிடக்ட் அட் சோர்ஸ் என்ற பெயரில் வரி பிடித்தம் செய்யப்பட்டிருந்தால் உங்கள் உண்மையான வருமான வரி வரம்புக்குள் வராத பட்சத்தில் அந்த பணத்தை அரசாங்கத்திலிருந்து ரிட்டர்னாக ரீஃபண்ட் திரும்ப பெற ஐடிஆர் தாக்கல் செய்வது கட்டாயமாகும் சொல்லியிருக்காங்க. இதனால நஷ்டங்களை அடுத்த வருடத்தில் மாற்றலாம். கேரி ஃபார்வர்ட். உங்களுக்கு பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட், பரஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது சொத்து விற்பனை போன்றத்தில் மூலதன நஷ்டம், கேபிட்டல் லாஸ் ஏற்பட்டாலோ அல்லது வணிகத்தில் நஷ்டம் ஏற்பட்டாலோ அதை ஐடிஆர் மூலம் பதிவு செய்து வைத்தால் அடுத்த ஆண்டுகளில் கிடைக்கும் லாபத்துடன் இதை சரி செய்து செட் ஆஃப் வரியை சேமிக்க முடியும். இந்த வருடம் எனக்கு லாபம் இல்லை, அடுத்த வருடம் எனக்கு லாபம் வருதுன்னா 2 வருஷம் போன வருஷம் ஐடிஆர் ஃபைல் பண்ண சொல்ல அந்த அமௌண்ட்டை நீங்கள் டேலி பண்ணிக்கலாம். அதிக மதிப்பீடு காப்பீட்டு தொகை சொல்லுங்க. நீங்கள் பெரிய தொகையான ஆயுள் காப்பீடு, டேர்ம் இன்சூரன்ஸ் 50 லட்சம் அல்ல அதற்கு மேல் எடுக்க விரும்பினால் காப்பீட்டு நிறுவனங்கள் உங்கள் வருமானத்திற்கான ஐடிஆர் ஆவணத்தை ஆதாரமாக கேட்கின்றன. சுய தொழில் செய்பவர்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டு அடையாளமாக காணப்படுகிறது. மாத சம்பளம் வாங்குபவர்களுக்கு ஃபார்ம் 16 வருமான சான்று இருக்க, ஆனால் சுய தொழில் செய்பவர்களுக்கு வர்த்தகர்களுக்கு மற்றும் ஃப்ரீலான்சர் அவர்களுக்கு வருமானத்தை நிரூபிக்க இருக்கும் ஒரே அதிகாரப்பூர்வ சான்று ஐடிஆர் மட்டுமே. சுருக்கமாக சொன்னால் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்வதன் என்பது வரி செலுத்துவதற்கு மட்டுமல்ல, அது உங்கள் நிதி வரலாற்றை ஃபைனான்ஸ் ஹிஸ்டரி வலுவாக்கி எதிர்கால பொருளாதாரத்தை தேவைக்கேற்ப எளிமையாக கொள்ளும் ஒரு சிறந்த முதலீட்டு போன்றதாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்கம் டேக்ஸ் நில் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லது. நீங்கள் சார் இதுக்கு ஏன் சார் நான் 1000 ரூபா 2000 ரூபா செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க.
இதற்கு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா, உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஒரு மோர் இன்ஃபர்மேஷன் இல்லை எப்படி ஹவு டு ஃபைல் சொல்லிட்டு கேளுங்க. கண்டிப்பாக அதற்கான வீடியோ ஆன்லைன் மொபைல் மூலமாக அல்லது கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம ஃபைல் பண்ண முடியும். அது எப்படி ஃபைல் பண்ணணும், எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் கொடுத்தீங்கன்னா போதும், நீங்களே மொபைல்லையே கம்ப்யூட்டர்லேயே போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துக்கலாம். எந்த ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் நீங்களே வீட்டில் இருந்து பண்ண முடியும். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். அதை வேணுன்றாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.